ஹாய் தமிழன்ஸ், இது தமிழன்ஸ் தமிழ். நான் அகில பிரியன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இஸ்ரோவோட புது அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இஸ்ரோவை பற்றி நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், வெளிநாட்டுக்கு நல்லாவே தெரியும். நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமானது பல சாதனைகளை படைச்சிக்கிட்டு வருது. இப்போ கூடுதலாக இன்னொரு பெரிய சாதனையையும் படைக்க போகுது. அது என்னதுன்னா ரீயூசபிள் ராக்கெட். அது என்ன ரீயூசபிள் ராக்கெட் அப்படிங்கிறீங்களா? நாம் சேட்டலைட்டை விண்ணுக்கு செலுத்துறதுக்கு எஸ்எல்வி இப்படின்னு பல ராக்கெட்டுகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ என்னென்னா இந்த ரீயூசபிள் ராக்கெட் அப்படிங்கிற முறைக்கு மாறுறதுக்கு இப்போ முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ராக்கெட்டை செய்கிறதுக்கு ஏகப்பட்ட காஸ்ட்டு செலவாகும். அவ்வளோ காஸ்ட்டு போட்டு அந்த ராக்கெட்டை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை கடலில் தான் விழுக செய்யணும், வேறு வழி இல்லை. இந்த நடைமுறையை மாற்றுறதுக்காண்டி தான் சோதனை ஓட்டமாக இப்போ 2 சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த 2 சோதனையுமே வெற்றிகரமாகவும் முடிஞ்சிருக்கு. அது என்னன்னா, சேட்டலைட்டை விண்ணுக்கு செலுத்திட்டு மறுபடியும் அது நம்ம பூமிக்கே திரும்பி வந்து பூமியில் நல்லபடியாக லேண்ட் ஆகுறது தான் அந்த ராக்கெட். இதன் மூலமாக நம்ம அந்த ராக்கெட்டை மறுபடியும் செய்ய தேவையில்லை. அதே ராக்கெட்டில் மறுபடியும் அடுத்த ஒரு சேட்டலைட்டை வச்சு அனுப்பிச்சிடலாம். எரிபொருளை மட்டும் நிரப்புனா போதும். அந்த ரீயூசபிள் ராக்கெட்டுக்கான 3ஆம் கட்ட சோதனை விரைவில் நடக்க போகுது. அதுதான் ஃபைனலும் கூட. நம்ம இஸ்ரோ உலகின் முக்கியமான ஆய்வு மையங்களில் ஒன்றா திகழ்ந்துட்டு வருது. இப்போ வணிக முறையிலையும் மற்ற நாடுகளோட சேட்டலைட்டெல்லாம் விண்ணுக்கு அனுப்புறதுனால நமக்கு ஏகப்பட்ட ராக்கெட்ஸ் தேவைப்படும். இது ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நிறையா காஸ்ட்டும் செலவாகும். இதுக்கு பதிலாக ஒரே ராக்கெட் அது போயிட்டு சேட்டலைட்டை விண்ணில் நிலைநிறுத்திட்டு ரிட்டன் மறுபடியும் நம்ம பூமிக்கே வர்ற மாதிரி வடிவமைக்கணும். இப்படியான விண்ணுக்கு அனுப்பப்பட்ட ராக்கெட்டோட RLV புஷ்பேக்கை மீண்டும் பத்திரமாக லேண்டிங் செய்கிறதுக்கான சோதனை ஓட்டம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த LEX சோதனையானது வெற்றிகரமாக முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரீயூசபிள் ராக்கெட் ரெடி ஆகிடும். இந்த முதல் கட்ட சோதனையின் போது வடிவமைக்கப்பட்ட சிறிய ரக ராக்கெட்டை ஹெலிகாப்டர் உதவியோட விண்ணுக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து த்ரோ பண்ணி பூமியை நோக்கி அனுப்பப்பட்டது. அந்த ராக்கெட்டானது பத்திரமா தரையிறங்கியதா அப்படிங்கிற தகவல் அனைத்துமே சேகரிக்கப்பட்டது. ராக்கெட் கீழே வரும்போது ஏதாவது ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் தன்னை தானே அட்ஜஸ்ட் செய்து கரெக்டாக லேண்டிங் செய்கிற முறையில் இது வடிவமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நடக்க போகிற 3ஆவது சோதனையானது அடுத்த வாரத்தில் நடக்க போகுது. இதுலேயும் வெற்றி பெற்றுருச்சுன்னா இனிமே நம்ம ராக்கெட்டுக்கு தனித்தனியாக செலவு பண்ண வேண்டாம். ஒரே ராக்கெட்டை வச்சு ஏகப்பட்ட சேட்டலைட்டை விண்ணுக்கு அனுப்பலாம். இதனால் நம்ம நாட்டுக்கு ஏகப்பட்ட வருமானமும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இது போன்ற டெக்னாலஜி நியூஸுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது தமிழன்ஸ் தமிழ்.